ஐயா, புதுசா மூலிகைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரொம்ப அழகான ஒரு கிராண்டான் மாதிரி இருக்குது, செடி வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி. இது என்ன மூலிகைங்கயா? இதோட பயன்பாடுகள் எங்களுக்கு சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து காக்கரட்டான் பேர். ஓ, இதுதான் காக்கரட்டான். இதுதான் காக்கரட்டான். மலையில நிறைய இருக்கும். இது பாத்தீங்களா, விதை பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த விதை, பூ தண்ணி விதை. இப்போ இது என்ன மருத்துவ குணத்தை விடுறது அப்படின்னு நம்ம தெரியணும்ல. கண்டிப்பா. தினம்தோறும் ஒவ்வொரு இலை சாப்பிட்டு கொடுத்தா அயச்சத்து கூடும். ஓ, இரும்பு கெச்சிப்பி கூடும். கெச்சிப்பி கூடும். அது மட்டும் இல்ல, அயத்தை எடுத்து இதை சாரை விட்டு நல்லா அரைச்சு புடம் போட்டோம்னா செந்தூரம் ஆயிரும். செந்தூரத்துக்கு அருமையான முறை. தினந்தோறும் சாப்பிடலாம். ஒரு இலைன்னு சொன்னீங்களா, அப்படியே பறிச்சு சாப்பிடலாங்களா இல்ல இது பொடி பண்ணி? இல்ல வச்சு இந்த மாதிரி ஒரு இலை எடுத்து அப்படியே மென்று சாப்பிடலாம். ஓ, ஒன்றும் செய்யாது. நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒன்று தான். ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை. காக்கரட்டான். ஆமாம், இப்படி டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி சாப்பிட்டு வரும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். சாப்பிட்டு பால் சாப்பிட்டுக்கலாம். இது அருமையான மூலிகை, அற்புதமான மூலிகை. நிறைய வேலைகள் செய்யக்கூடிய, ரத்தத்தை சுத்திகரிப்புன்னு, ரத்தத்தை கூட்டும். ஹெச்பியை கூட்டும். ரொம்ப பயனுள்ள தகவல்ங்க. சிறிய குழந்தைங்க அரை எல்லாம் சாப்பிடலாம். அரை இலை சில பேருக்கு செரிமானம் கம்மியாகும். அப்படி செரிமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஆமாம், நல்லா. ஏன்னா அவங்களுக்கு ரத்தோட்டம் கம்மியா இருக்கிறதே செரிமானம் கம்மியா இருக்குது. இதை கொடுத்த பழையபடி உசுப்பாயிருவாங்க. சூப்பராயிருவாங்க. சூப்பராயிருவாங்க. நல்லதுங்க. நன்றி.